வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு வியாபாரி. நான் எங்க போனாலுமே இ-இன்வாய்சிங் சொல்லிட்டு இருக்காங்க. வாட் இஸ் இ-இன்வாய்சிங் சார்? ஓகேங்க. நல்ல கேள்விங்க. இந்த மலேசியால வந்துங்க இப்ப LHDN அதாவது வருமான வரி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன செய்றாங்கன்னாங்க, இப்ப எல்லா வியாபாரி மலேசியால உள்ள எல்லா வியாபாரி, பெரிய வியாபாரி, நடுத்தர வியாபாரி, சின்ன வியாபாரி எல்லாத்துக்குமே வந்துங்க இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள எல்லாரும் வந்து எந்த விற்பனை அல்ல கொள்முதல் பண்ணாலுமே வந்துங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இந்த லம்பாகா ஹாஸ்டல் டலாம் நகரில் போய் ஒரு அங்கீகாரம் பட்டு வந்தால் தாங்க நம்ம வந்து நீங்கள் வியாபாரம் செய்கிற மாதிரி ஒரு நடைமுறை இப்போ அரசாங்கம் கொண்டாந்துருக்கு. இதில் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்களேங்க. என்ரிகோஸ் வந்து இ-இன்வாய்சிங் பற்றி ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கீங்க. அது என்ன ஸ்பெஷல் சார்? ஓகே, இப்போ நம்ம வந்துங்க என்ரிகோஸில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கன்னா, எங்களோட வாடிக்கையாளர், அவங்களோட நண்பர்கள், நம்ம வியாபாரிங்க எல்லாத்துக்குமே ஒரு கருத்தரங்கு ஒன்று நடத்துகிறோம். ஒரு 3 மணி நேரம். அதில் வந்துங்க ஒரு வரி நிபுணர் டேக்ஸ் கன்சல்டன்ட் வந்திருக்காரு. வந்து எங்களோட கலந்து இதுவரை 2 இடத்துல நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னும் 4 இடத்துல செய்கிறோம். அவங்க வந்து என்ன முக்கியமாக வந்து அவங்க என்ன பேசுவாங்கன்னாங்க, நம்ம வியாபாரிக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து இன்வாய்சிங் எப்படி செய்கிறது, அதோட பிரச்சனைகள்லாம் என்ன, அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்க போகிறோம்னு. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வியாபாரிங்க ரொம்ப பேர் வந்துங்க இந்த வருமான வரி டேக்ஸ் ஃபைலே இருக்காது பாருங்க. அவங்க முன்ன பின்ன டேக்ஸ் ஃபைலை சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அல்லது டேக்ஸை பற்றி அவங்க ஒன்றுமே பெருசுப்படுத்திருக்க மாட்டாங்க. அதை பற்றி அது எப்படி நம்ம இதை சமாளிக்கிறது, எப்படி இந்த டேக்ஸ் கட்டாதவங்க இல்லை குறைவா கட்டினவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, இதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சோ அல்லது எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறதுன்னு அந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம். 3வதாக வந்துங்க அந்த நிகழ்ச்சியில் இந்த இன்வாய்சிங் நம்ம செய்யும் போது செலவு வரும் பாருங்களாங்க. புது சாஃப்ட்வேரு, புது எக்யூப்மெண்ட் எல்லாம் போடுறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு 5000 ரிங்கிட் வரை கிராண்ட் கொடுக்குறாங்க. அதை எப்படி நீங்கள் அதுக்கு எப்படி அதை அப்ளை பண்ணி அதை எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களால் பெற்றுக்கொண்டு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சமாளிக்கணும், இதை பற்றி தெளிவாக நம்ம இங்கே பேசுவோங்க. நான் ஒரு வியாபாரி சார். இது வந்து எனக்கு ரொம்ப நன்மையாக படும்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்க்கு நான் எப்படி ஜாயின் பண்ணுறது சார்? ரொம்ப சிம்பிளுங்க. நாங்கள் வந்து இப்போ கீழே இந்த வீடியோ முடிச்சோன்னா கீழே லிங்க்ஸ் கொடுப்போம். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த வார கடைசி வந்துங்க நம்மளுக்கு வந்து சராம்பான், ஜோஹர் பாரு, அதுக்கு அடுத்து வந்து பெனாங், சுங்கப்பட்டாணி. ஏன்னா நம்ம வந்து இப்போ கோலலம்பூரும் ஈப்போவும் முடிச்சிட்டோம். நம்ம இந்த 4 இடத்துல நம்ம செய்கிறோங்க. நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். இடம் வந்து ஏறக்குறை 60-70 விழுக்காடு இடம் வந்து ஃபுல்லாகிருச்சுங்க. நீங்கள் உடனடியாக பதிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாருங்களாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வியாபாரியா இது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியுது சார். நான் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் இந்த ஈவெண்ட்க்கு. ஓகேங்க, இந்த லிங்க்ஸ்லாம் கீழே இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் பலன் அடைவீங்க. நாங்கள் வந்து இது இலவசமாக என்ரிகோஸில் இலவசமாக செய்கிறோம். வந்தீங்கன்னா டீ பிரேக்ஸ் கொடுக்குறோம். பொதுவாக எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தமிழ், இங்கிலீஷ் மொழியில் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.